ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எஸ்பி ரிலேட்டட் சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எஸ்பி இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிக் பர்சன் யாராக வேணால் இருக்கலாம். உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், ரொமான்டிக் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இல்லையா, லா ஆஃப் அசம்ப்ஷன் ஒர்க் ஆகுதா, இல்லை இது ஃபேக்கா அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்காக தான். பிகாஸ் லா ஆஃப் அசம்ப்ஷன் இஸ் நாட் ஃபேக். ஓகே, இது நீங்கள் ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட எந்த ஒரு டிசைராக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சியோடு பண்ணணும். அட் த சேம் டைம் மென்டல் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். உங்களோட எந்த ஒரு டிசைராக இருந்தால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நிறையா பேர்த்துக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கும் போது அஸ்ட்ராலஜரை காண்டாக்ட் பண்ணுவோம், ரீடிங்ஸ்க்கு போவோம், நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அதில் நீங்கள் என்னென்னமோ பண்ணி உங்கள் காசை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கும் போது நீங்கள் ஏன் போய் உங்களோட காசு செலவு பண்ணி, அதுவும் சக்ஸஸும் கிடைக்காது இல்லையா. உங்களோட காசு வாங்கிட்டு அவங்க பிளாக் பண்ணுவாங்க, இல்லாட்டி இக்னோர் பண்ணிட்டு போவாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம், எனக்கு தெரிஞ்சு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது உங்களோட பவரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பர்டிகுலர் டிசைரை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பிலீஃப் ஆகும். ஸோ அந்த பிலீஃபை ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை க்ரியேட் பண்ணுறதுக்கோ தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நான் கொண்டு வரதுக்கு ரீசன். நீங்கள் ஒன்ஸ் எந்த ஒரு டிசைரை உங்களோட எந்த ஒரு டிசைராக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுனாலுமே நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி கேளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ப்ஷன் இல்லை ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் கேட்க உங்களுக்கு அதில் பிலீஃப் ஆயிரு. எத்தனை பேர்த்துக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு, ஏன் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா நான் ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, ஏன் என்னோடய டிசைரை நான் என்னோடய லைஃப்பில் ரியாலிட்டியாக மாற்ற முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது உங்களோட ஈஸியாக எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலுமே குயிக்காக முடியும். பிகாஸ் நம்மளோட மென்டல் டயட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மென்டல் டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நம்மளுக்கு மென்டல் டயட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, ஒரு நாள் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், தென் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம வெக்ஸ் ஆகிருப்போம். என்ன எனக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, 3Dயில் எதுவுமே காட்ட மாட்டேங்குது, இதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷனை நடுவுலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் மென்டல் டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மென்டல் டயட் நம்மளது ஸ்ட்ராங்காக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷனில் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலுமே இது எனக்கு சேர்றது தான், இது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் ஆகுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக உங்களோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் மேனிஃபெஸ்டேஷன், எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலுமே நீங்கள் மென்டல் டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் 3 months ஆஃப் நோ கான்டாக்ட். ஸோ நோ கான்டாக்டில் போனதுக்கப்புறம் இந்த கேர்ள் அவங்களோட எஸ்பிக்கு ரிலேட்டடாக சில அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி அதை கண்டினியூஸாக அஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபார்ம் பண்ணனால என்னாச்சு அப்படின்னா, அவங்களோட எஸ்பி அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் காண்டாக்ட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்கள மிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சன் அவங்க மைண்டில் எப்போவுமே இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னெல்லாம் அவங்க கூட தப்பாக செஞ்சாங்களோ அதுக்கெல்லாமே அவங்க ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் அவங்க மேலே பைத்தியமாக இருக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில். அண்ட் இந்த கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, இது எல்லாமே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். மேனிஃபெஸ்ட் பண்ணது தான் மீன்ஸ் அவங்க இதெல்லாமே அவங்களோட அஃபர்மேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட எஸ்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி அஃபர்மேஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட எஸ்பி 100% ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் அஃபார்ம் பண்ணுறீங்க, எஸ்பி லவ்ஸ் மீ அன்கண்டிஷ்னலி அப்படி நீங்கள் அஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் உங்களோட எஸ்பிக்கு ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் உங்களுக்கு
மென்ஷன் பண்ணுவாங்க. என்னால் வந்து நீ இல்லாமல் இருக்க முடியாது. உன்னோட தாட்ஸே வந்து எனக்கு 24 ஹவர்ஸ் என் மைண்டில் இருக்குது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க உங்களோட அஃபர்மேஷனே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அஃபர்மேஷனோட பவர். ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரிலேட்டடாக எந்த ஒரு டிசைர் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒரு அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி அதை அஃபர்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லா ஆஃப் அசம்ப்ஷன் வந்து ரியல் தான். ஸோ உங்களோட பவர் வந்து நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. பவர் திருப்பி எடுத்துக்கோங்க அப்படி மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட எஸ்பி இருக்காங்க இல்லையா, அவங்க இப்படி அப்படி அப்படின்ட்டு நிறைய ஒரு இமேஜின் வச்சுருப்போம். அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, நான் அழகாக இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவிட்டி வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வர வச்சிடுறீங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மைண்ட் வந்து அந்த மாதிரி கிரியேட் ஆயிரும். ஓகே, இவங்களுக்கு வந்து என்னை விட பெட்டராக ஒரு பொண்ணு கிடைக்கலாம், நான் இவங்களுக்கு வந்து சூட்டபிள் கிடையாது அப்படி மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் தேர்ட் பர்சன் வந்து லைஃப்பில் என்டர் ஆகிறது, தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, என்னோடய பவர் வந்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். அண்ட் உங்களை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களை வந்து பெடஸ்டலில் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் மீன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுங்க.